தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பதிவில் ஐஏஎஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 27/1/2025. ஓகே வீவர்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாப்புக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, எக்ஸாம் டேட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு. ஸோ அக்னிவர் வாயு அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் வேக்கன்சி பார்த்திங்கன்னா 2500 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏர்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் டூரேஷன் ஆஃப் 4 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை அப்ளை பண்ணக்கூடிய டேட் பார்த்திங்க அப்படின்னா January 7, 2025 இருந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த வேலைகள் பார்த்திங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ அக்னிவர் வாயு 1/2026ங்கிறது இதோட அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர். டோட்டல் வேக்கன்சி பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி 2500 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அப்ளை பண்ணக்கூடிய டேட்டு January 7 27/1/2025. ஸோ இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் 550. அஃபிஷியல் வெப்சைட் பார்த்திங்கன்னா agnipathvayu.cdac.in. ஓகே, ஸோ இதுக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா +2 10th முடித்து +2ல் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, மினிமமாக 50% ஆஃப் மார்க்கு எடுத்திருக்கணும். ஸோ அது இல்லை அப்படின்னா 10th கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட்டேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் 17.5, அதாவது 17.5 வயசு முடிஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் 21 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அதுக்கான டேட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. January 1, 2004 December 31, 2007 பிறந்திருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் அஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஸோ இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அந்த டேபிளர் காலத்தில் படி நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஹைட்டு பார்த்திங்கன்னா மினிமம் 152.5 சென்டிமீட்டரில் இருக்கணும். வெயிட் பார்த்திங்க அப்படின்னா அது ப்ராப்பர்ட்டியல் டு ஹைட் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்டுக்கு ஈக்குவலான வெயிட் இருக்கணும். ஜஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 77 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணோம்னா agnipathvayu.cdac.in அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்குள்ளே அப்ளை லிங்க்குங்கிறத கிளிக் பண்ணி நம்மளுடைய இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு யூனிக்கு ஐடி ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ஐடியை வச்சு தான் நம்ம ஃபர்தராக லாகின் பண்ணி நம்மளோட டாக்குமெண்ட்ஸை ஏற்றணும், ஃபர்தர் டீட்டெயில்ஸை நம்ம ஃபில் பண்ணணும். ஓகே, இதுக்கான எக்ஸாம் ஃபீஸை 550 நம்ம ஆன்லைன்லேயே நம்ம கட்டிக்கிடலாம். ஸோ SC/STக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் நோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னெல்லாம் டாக்குமெண்ட் தேவைப்படும் பார்த்திங்கன்னா நம்ம ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுக்கணும், ஸ்கேன்டு சைன் காப்பி வச்சுக்கணும், 10th and 12th மார்க் ஸ்டேட்மெண்ட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அந்த பர்த் சர்டிஃபிகேட் இதெல்லாம் நம்ம கையில் வச்சுக்கணும். ஸோ இதுக்கான செலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதாவது ஆன்லைன் எக்ஸாம் பார்த்திங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் தான் இருக்கும். அது ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ் சப்ஜெக்டில் கவர் ஆகிருக்கும் அப் டு 12th வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட். ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ஹைட் வெயிட்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஃபிட்னஸ் கரெக்டாக இருந்தோன்னா செகண்ட் எக்ஸாம்லேயும் நம்ம செலக்ட் ஆகிடுவோம். ஸோ தேர்ட் பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த எக்ஸாமினேஷனும் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனும் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மெடிக்கல் எக்ஸாம் நமக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெடிக்கல் எக்ஸாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா தட் இஸ் ஹெல்த் ஸ்டேட்டஸை செக் பண்ணுறது. இந்த லாஸ்ட்டாக ஃபைனல் மெரிட் லிஸ்ட் நமக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இதுதாங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணக்கூடிய டீட்டெயில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.